ஒரு அமைச்சர் இப்படி பேசியதற்கு பிறகு இல்ல நீங்க ஃப்ரண்ட்ல போறீங்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். ஒரு அமைச்சர் மற்றவர்களை புண்படுகின்ற அளவுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களை கையெடுக்கும் தலைவா நீ கை போட்டீங்க கேமரா போகுது எங்கேயோ பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை என்பது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தொடர்ந்து இதே நிலை ஆகவே இது போன்ற செயல்பாடுகளை கண்டிக்கின்ற வகையிலே தான் தமிழ்நாடு இதற்கு பிறகு என்ன முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நான் கருதி புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அதற்காக 4 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி ஆய்வுப்பணியை மேற்கொள்வதற்காக அரசு அன்றைக்கு நிதியை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது புத்தாக்குடியிலே அதே போல 4 வழிச்சாலை கோபியிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலை 4 வழிச்சாலை அதே போல சுற்றுலா மையமாக குடிவேரியை மாற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதே போல பண்ணாரியம்மன் கோயிலில் இருக்கின்ற இருக்கிற வனத்துறை இணைந்த தலைமை லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குறிப்பிட்ட காலத்தில் அந்த அம்மன் திருவிழாவிலே கலந்து கொள்கிற போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இப்போது அமைச்சரவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பாலை காட்சி பண்ணாரியம்மன் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக 3 இடங்களிலே ஒன்று பண்ணாரியம்மன் என்பதை நான் நேரத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் மக்களுடைய பணிகளாக அதே போல அந்தியூரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்க்கின்ற நேரத்தில் இரவு நேரங்களிலே பேருந்துகள் வாகனங்கள் இயக்கப்படாது என்று தடை செய்யப்பட்ட இயக்கமாக வனவளங்கள் இருக்கிறது. அந்த தடையை அகற்றி தொடர்ந்து 24 மணி நேரம் வாகனங்கள் செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தலைவராக சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு பணிகளும் நாங்கள் கூர்ந்து கவனித்து இந்த பணிகளை சீரோடு சிறப்போடு சட்டமன்றத்தை புறக்கணித்து வருகிறோம் என்பதை சார். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் வரலன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசு கொஞ்சம் ஒரு கூட்டணியில் பாஜக தொடர்பாக பேசுவீங்களா நீங்க? 100 நாள் வேலை என்பது எப்போதும் இது கொண்டுதான் 2 மாதங்கள் 3 மாதங்கள் வரவில்லை என்ற மக்களுடைய ஆதங்கம் இருக்கிறது. இது போன்ற நிலைகள் ஏற்படுகிற போது அன்றைய ஆட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 3 மாதத்திற்கான தொகையை அரசே வழங்கி அதற்கு பிறகு மத்திய அரசு வழங்கின நிதியை அரசு நிதியை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது. அதை இவர்கள் பின்தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.